இன்னைக்கு சோசியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே நம்ம தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களை பற்றி தான் மொத்த பேச்சே போயிட்டுருக்கு. விஜயோட சொந்த காசுலேருந்து விஜய் கல்வி விருது வழங்கும் திருவிழாவை இன்னைக்கு நடந்து எடுத்திருக்காரு. பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தொடங்குனதுலேருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நடந்து போகிறாங்க. இன்னும் மாநில மாநாடு இருக்குது. ஸோ அதுவே 4 விதமாக மாநில மாநாடு நடக்கிறதா தகவல் வந்திருக்கு. கட்சி உறுப்பினர் சேர்க்கை, பூத் கமிட்டி இது பண்ணுறது, அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணி மக்கள் கட்டமைப்பை அந்தந்த மாவட்டத்தில் திறம்பட செய்கிறதுக்காக எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. தன்னோட சொந்த பணத்திலிருந்து விருது வழங்கி கௌரவிக்கிறாரு. அதுக்காகவே பாராட்டலாம். மக்களுக்கு எது மூலியமாவது நல்லது நடக்குதுன்னா அது உண்மையுமே பாராட்டுக்குரியது தான். போதைக்கு அடிமையாகாதீங்க, நல்ல பழக்கங்களை பழகுங்க அப்படின்னு அடுத்த தலைமுறைக்கு அட்வைஸ் பண்ணுறது யாராக இருந்தாலுமே உண்மையாக பாராட்டுக்குரியது தான். கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற உச்சபட்ச நட்சத்திரம் நாளைக்கு அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா தீவிரமாக அரசியலில் மட்டும்தான் ஈடுபடுவேன். இது என் பொழுதுபோக்கல்ல, என் ஆழ்மனதின் வேட்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்காக மிகப்பெரிய சல்யூட் கொடுக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி உண்மையான கொள்கை, ஸ்ட்ராங்கான இது, எதை பற்றின நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பொது அரசியலில் விமர்சனங்கள் பல இது எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியிருக்கு. அவ்வளோ சீக்கிரமாக எளிதாக ஜெயிச்சிட முடியாதுங்கிறது உண்மை தான். இருந்தாலும் ஒரு மாற்று சக்தி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தேவைப்படுதுங்கிறது எந்த விதத்தில் உண்மையோ அதே அளவு இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து நாளைக்கு முதல்வர் ஆகலை அப்படிங்கிற கனவும் சாத்தியப்படாத ஒன்று. ரொம்ப டஃப் ஜாப்பு. வருங்காலத்தில் இவர் என்னென்ன நிலப்பாடு எடுக்கிறாரு, உண்மையாகவே மக்களுக்காக என்னென்ன நல்லது செய்கிறாரோ அதை பொறுத்து நிலவரம் மாறும். அடுத்த 10 வருஷத்துக்கான தொலைநோக்கு பார்வையோட பொறுத்திருந்து பார்ப்போம் காலம் என்ன பதில் சொல்லுது அப்படின்னு. நன்றி, வணக்கம்.